ஹாய் கைஸ். லாஸ்ட் வீடியோவில் நான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு Node.js அப்ளிகேஷனை எப்படி ஒரு டாக்கர் கண்டெய்னராக ரன் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல டாக்கர் ஹப்னு ஒன்று இருக்குது. டாக்கர் ஹப் ஆர் ரெபாசிட்டரினா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் டாக்கர் இமேஜஸ். இப்போ கிட்டபில் எப்படி உங்கள் கோட் சோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கலெக்ஷனாக சேவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி டாக்கர் ஹப் இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் டாக்கர் இமேஜஸ். இதில் எல்லாரும் யூஸ் பண்ண இமேஜும் இருக்கும். இதுலேயுமே கிட்டப் மாதிரியே பப்ளிக் ப்ரைவேட் ரெண்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு பப்ளிக் ரெபாசிட்ரியாக இருந்துச்சுன்னா யார் வேணுமோ யூஸ் பண்ணலாம். ப்ரைவேட்னா சர்டன் பீப்புள் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே அப்படி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் டாக்கர் ஹப். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் போய்ட்டு டாக்கர் ஹப் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட் வரும். இதில் போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே நிறையா இருக்கும். இது எல்லாமே பாருங்கள், மோஸ்ட் புல்டு இமேஜஸ், ட்ரெண்டிங் திஸ் வீக், இந்த மாதிரி எல்லா இமேஜுமே இருக்கும். இப்போ போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ்க்கு ஒரு இமேஜ் இருக்குது. சும்மா நான் கிளிக் பண்ணுறேன் அதை. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரீசன்ட் டேக்ஸ், அதாவது என்ன வெர்ஷன் இருக்குது, என்ன டேக் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சப்போர்ட்டட் டேக்ஸ். இந்த இது இங்கே ஆல்ஃபைன், அப்புறம் புல்ஸை, இதெல்லாம் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு இமேஜும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி பில்ட் பண்ணிருப்பாங்க. அது டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ரெபாசிட்ரி இருக்கும். அதாவது எப்படி இந்த இமேஜ் பில்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அஃபிஷியல் இமேஜ்னு கொடுத்துருக்கிறது தான் மேக்ஸிமம் நிறைய பேர் இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. இதில் இப்போ டாக்கருக்கான அஃபிஷியல் இமேஜ்னால் அவங்களே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி டவுன்லோட்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போ இதை புல் பண்ணுறதுக்கான கமாண்ட் அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது எப்படி கிட் க்ளோன் மாதிரி, கிட் புல் மாதிரி டாக்கர் புல். நம்ம டாக்கர்லேருந்து நம்ம லோக்கல் டாக்கருக்கு அதை எடுத்துக்கிற மாதிரி அர்த்தம். அது இப்போ இதுதான் டாக்கர் ரெபாசிட்ரி, டாக்கர் ஹப் ஆர் டாக்கர் ரெபாசிட்ரி, எது வேணுமோ சொல்லலாம். இப்போ ரெபாசிட்ரி நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுறது. இதில் நம்ம கூட இமேஜஸ் புஷ் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் பார்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேசிக் டாக்கர் கமெண்ட்ஸ் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு டாக்கர் -v வெர்ஷன், டாக்கர் வெர்ஷன் வரும். அப்படி இல்லைனா டாக்கர் -, வெர்ஷன் ரெண்டுமே ஒன்று தான். டாக்கர் -vனாலும் ஒன்று தான், -, வெர்ஷனாலும் ஒன்று தான். அடுத்து டாக்கர் இமேஜஸ். இது என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா இமேஜுமே லிஸ்ட் பண்ணும். என்னென்ன இமேஜ் இருக்குது உங்கள்கிட்ட, எல்லா இமேஜுமே லிஸ்ட் பண்ணும். அது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இமேஜ் ஐடின்றது அந்தந்த இமேஜுக்கு யூனிக் ஐடென்டிஃபையர் மாதிரி. டேகுன்றது இப்போ டேக் எது கொடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு இமேஜ் பில்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் அது ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கலாம். மேபி அதுக்கு நார்மலாக வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா லேட்டஸ்ட்டு சப்போர்ட், எல்டிஎஸ்னு இருக்கும் சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா. அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் அர்த்தம். அந்த மாதிரி டேக் நேம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டாக்கர் பிஎஸ். டாக்கர் பிஎஸ்னால் என்னென்னா டாக்கர் ப்ராசஸ்ங்கிறது ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ். இங்கே என்ன ரன்னிங் இன்ஸ்டன்ஸ், இங்கே நமக்கு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் கண்டெய்னர். அப்போ அந்த கண்டெய்னரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு கண்டெய்னர் ஐடி, எந்த இமேஜ் அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணுது, அந்த கண்டெய்னருக்கான நேம், என்ன கமாண்ட் அதில் இருக்குது, கிரியேட்டட் ஸ்டேட்டஸ் எல்லாமே வரும். இப்போ டாக்கர் பிஎஸ் -a இருக்குது. -ஏனா லிஸ்ட் ஆல். இதில் ஸ்டாப் ஆனதுமே வரும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வெறும் பிஎஸ், அப்போ ஸ்டேட்டஸ் அப் 16 minutes ago அது மட்டும்தான் இருக்குது. இதே நீங்கள் -a கொடுத்தீங்கன்னா எக்ஸிட்டட் 6 months ago, 14 months ago, இது எல்லாமே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் 2-3 கமெண்ட்ஸ் பார்க்கும். சாரி, நெக்ஸ்ட்டு டாக்கர் பில்டு. டாக்கர் பில்டுங்கிறது என்னன்னா, இதுதான் ஒரு இமேஜை பில்ட் பண்ண போகுது. இதுக்கு நம்ம இன்புட்டாக ஒரு டாக்கர் ஃபைல் கொடுக்கணும். இந்த டாக்கர் பில்டு கமாண்டுக்கு டாக்கர் ஃபைல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு ஒரு இமேஜை பில்ட் பண்ணிடுது. இதுதான் டாக்கர் பில்டு. நெக்ஸ்ட்டு டாக்கர் ரன். டாக்கர் ரன்னுன்றது என்னன்னா, உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வச்சு நீங்கள் ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ டாக்கர் ரன் யூஸ் பண்ணலாம். அடுத்து டாக்கர் ஸ்டார்ட். டாக்கர் ஸ்டார்ட்டுமே ஒரு கண்டெய்னர் ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட் தான். இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாக்கர் ரன்னுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டாக்கர் ஸ்டார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டாக்கர் ரன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஏ நியூ இன்ஸ்டன்ஸ்.
அதாவது வந்து ஒரு புது கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணும். உங்களுக்கு ஆல்ரெடி ரன்னில் இருக்காது. டாக்கர் ஸ்டார்ட் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் கண்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டாக்கர் ஸ்டார்ட். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம க்ளீனாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரன் ஸ்டார்ட் ரெண்டுமே வந்து ஒரு கண்டெய்னரை தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஆனால் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டாக்கர் ஸ்டாப். டாக்கர் ஸ்டாப் பண்ணுறது என்னென்னா இப்போ ரன்னிங் கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இப்போ டாக்கர் ரன்னுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் ஐடி, கண்டெய்னருக்கு ஒரு யூனிக் ஐடி நம்ம பார்த்தோம்னா டாக்கர் இமேஜஸில் கண்டெய்னருக்கு வந்து இந்த ரெபாசிட்டரி நேம் ஆர் ரெபாசிட்டரி டேக் ரெண்டும் சேர்த்து ஒரு நேமாக இருக்கும். ஐ மீன் ரெபாசிட்டரி கோலன் டேக் அதுதான் வந்து கண்டெய்னரோட நேம். அப்படி இல்லைனா வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். இப்போ இங்கே மாங்கோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படி உங்களுக்கு நேமாக இருக்குன்னா மாங்கோ கோலன் லேட்டஸ்ட். நீங்கள் வந்து நேமாக மென்ஷன் பண்ணணும்னா இப்படி தான் மென்ஷன் பண்ணுவேன். அப்படி இல்லைனா இந்த யூனிக் ஐடி மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து டாக்கர் ரன்னுக்கு இன்புட்டு. இப்போ டாக்கர் ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப்புக்கு வந்து நீங்கள் வந்து டாக்கர் பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அந்த யூனிக் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும் கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கோ. இப்போ அடுத்து வந்து இன்னும் சும்மா பேசிக் 2 கமெண்ட்ஸ். டாக்கர் புஷ் என்னன்னா உங்களோட கரண்ட் இமேஜ் நீங்கள் பில்ட் பண்ணிருக்கிற இமேஜை ஒரு டாக்கர் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணுறது. இப்போ கிட் புஷ் எப்படி அதே மாதிரி தான் டாக்கர் புஷ். அதே மாதிரி வந்து டாக்கர் புல், டாக்கர் ஹப் ஆர் டாக்கர் ரெபாசிட்டரிலேருந்து ஒரு இமேஜை வந்து உங்களுக்கு புல் பண்ணுறது, அதான் வந்து டாக்கர் புல். இப்போ வந்து நம்ம பேசிக்கான கமெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து ஒரு Node.js அப்ளிகேஷனை டாக்கரைஸ் பண்ண போகிறோம் இந்த பேசிக் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி. அது எப்படி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.